ரமலானுடைய காலத்தில் முஸ்லிம்களுக்கு ஒரு செய்தி வருது. மக்காவிலிருந்து ஒரு வியாபார கூட்டம் கிளம்புது. மக்காவிலிருந்து ஒரு வியாபார கூட்டம் கிளம்புது. அவங்க என்ன தீர்மானத்துல கிளம்புறாங்கன்னா, இந்த வியாபாரத்துல என்ன லாபம் கிடைக்குதோ அது அத்தனையையும் முஸ்லிம்களை அழிக்கிறதுக்கு பயன்படுத்துறது தீர்மானத்தோட கிளம்புறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த செய்தி கிடைச்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாருடைய தலைமையில கிளம்புதுன்னு பார்த்தாங்க. அபூ சுஃபியானுடைய தலைமையில கிளம்புது. அந்த கூட்டத்தில் வியாபார கூட்டத்துக்கு மக்காவுடைய ஒவ்வொரு குடும்பமும் காசு கொடுத்திருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்ட்ட சொன்னாங்க, நாம அந்த வியாபார கூட்டத்தை தடுக்கலாம். வியாபார கூட்டம் மக்கால இருந்து சிரியாவுக்கு போகும். வியாபார சரக்குகளை கொண்டு போய் அங்க வித்துட்டு காசுகளை கொண்டு வருவாங்க. சிரியால இருந்து திரும்பி வருவாங்க. சிரியாவிலிருந்து அவர்கள் திரும்பி வருகிற போது அந்த வியாபார கூட்டத்தை தடுக்கலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்தார்கள். ரமலான்ல சஹாபாக்கள் சரி போலாம், ஏன்னா நமக்கு எதிரான ஆயுதம் வாங்க தானே போயிருக்காங்க, தடுக்கலாம்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை கிளம்புங்கன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் எல்லாம் கிளம்புனாங்க. கிளம்பி கொஞ்சம் தூரம் வந்த பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, எவ்வளவு பேர் நாம இருக்கிறோம் எண்ணி பாருங்க. ஒரு சஹாபி எண்ணி பார்த்தார், 313 பேர் இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க. ஏன்னா யூதர்களுடைய சமுதாயத்துல ஒரு நபிக்கு கட்டுப்பட்டு போனவங்க 313 பேர் அப்படிங்கிற ஒரு பழைய வரலாறு இருக்கு. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதனால சந்தோஷப்பட்டாங்க. 313 பேரை கூப்பிட்டுட்டு மதீனாவுக்கு வெளியே வியாபார கூட்டத்தை எதிர்பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு இருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி வெளியேறிட்டாங்க அப்படிங்கிறது அபூ சுஃபியானுக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் சிரியால இருந்தாரு, அவருக்கு தெரிஞ்சு போச்சு. சிரியால இருந்து ரிட்டர்ன் திரும்பி வரும்போது அவர் ரொம்ப கெட்டிக்காரர். அபூ சுஃபியான் ரொம்ப கெட்டிக்காரர். அதனால முகமது தன்னுடைய வியாபார கூட்டத்தை அவர் தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு ஒரு கூலிக்காரனை காசு கொடுத்து, நீ சீக்கிரமா மக்கால போய் உங்களுடைய வியாபார கூட்டத்துக்கு ஆபத்து அப்படின்ற செய்தியை சொல்லிரு என்று சொல்லி ஒருத்தரை கூலிக்கு அமர்த்தி மக்காவுக்கு அனுப்பி வச்சார். அனுப்பி வச்சுட்டு அவர் கிளம்புறாரு. இதுக்கு இடையில கூலிக்கு அமர்த்தப்பட்ட அந்த வேலைக்காரன் வேகமாக மக்காவுக்கு வந்தான். மக்காவுடைய வாசல்ல நின்று கொண்டு வாசபாஹா வாசபாஹா என்று தன்னுடைய சட்டைகளை கிழித்துக் கொண்டு தன்னுடைய மூக்கை அறுத்துக் கொண்டு சத்தம் போட்டான். அந்த காலத்துல யுத்தத்துக்கு மக்களை திரட்டுறதுக்கு இப்படி சத்தம் போடுற பழக்கம் இருந்துச்சு. சத்தம் போட்டு சொன்னான், உங்களுடைய வியாபார கூட்டத்துக்கு ஆபத்து, முகமது உங்கள் வியாபார கூட்டத்தை கொள்ளையடிக்க போகிறார் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட உடனே இப்படி ஒரு நாளுக்காகவே காத்திருந்தான் அபூ ஜஹல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரியாக இருந்த அபூ ஜஹல் இப்படி ஒரு நாளுக்காகவே காத்திருந்தான். உடனே அவன் மக்காவில் இருந்த மக்கள் எல்லாரையும் திரட்டினான். எல்லாரும் காசு கொடுத்திருந்தாங்கல்ல, எல்லாரும் காசு கொடுத்திருந்தாங்க, எல்லாருக்கும் அதுல பங்கு இருக்கு. ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் வந்தே தீர வேண்டும்னு சொன்னான். அபூ லஹப், பெருமானாருடைய இன்னொரு பாட்டன், இன்னொரு பெரிய தந்தை அபூ லஹப் காய்ச்சல்ல இருந்தான். கடுமையான காய்ச்சல்ல இருந்தான், வர முடியாதவனால. ஆனா அவன் தன் சார்பாக ஒரு ஆள் அனுப்பி வச்சான். அவங்க கிட்ட இருந்து கடன் வாங்கின ஒரு ஆளை, நீ இந்த யுத்தத்துல போய் என் சார்பா கலந்துக்க, உன்னுடைய கடனை நான் வஜா செய்திடுறேன் அப்படின்னு தன் சார்பா ஒருத்தன் அனுப்பி விட்டான். அபூ ஜஹல் 1000 பேரோடு மக்காவில் இருந்து ஆட்டம் பாட்டமாக புறப்பட்டான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக. பத்ர் என்கிற இடம் மதீனால இருந்து 80 மைல் தொலைவில் இருக்கு. மதீனால இருந்து 80 மைல் தொலைவில் பத்ர்னு ஒரு கிணறு இருக்கு. கிணறு இருக்கிற இடத்துல எல்லாம் அவங்க சந்தை வச்சிருப்பாங்க. அது பத்ர்ல ஒரு கிணறு, ஒரு சந்தை இருந்துச்சு. அந்த இடத்துக்கு அபூ ஜஹல் வந்து சேர்ந்தான். ஆட்டமும் பாட்டமாக அவனுடைய 1000 பேர் அங்கே குழுமி இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இது தெரியாது. அபூ ஜஹல் யுத்தத்துக்குன்னு வர்றது தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டம் வரும்னு எதிர்பார்த்து வர்றாங்க. அவனுடைய வியாபார கூட்டத்துல 40 ஒட்டகைகள் இருந்தது. அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டத்துல 40 ஒட்டகை இருந்துச்சு. சில ஆட்கள் இருந்தாங்க. அதனால 313 பேரோட வந்தாங்க. 40 ஒட்டகை தானே, நம்ம 300 பேர் போறோமா இல்லையா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. தேடி வந்தாங்க. அவருடைய அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டம் வரல. அவங்களும் பத்ர் மைதானத்தின் ஒரு ஓரத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. பத்ர் மைதானத்தின் மலைக்கு அப்பால் அபூ ஜஹல் தங்கி இருந்தான் அவனுடைய படையோடு. இந்த இடத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சேர்ந்தாங்க அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டத்தை எதிர்பார்த்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரலியல்லாஹு தஆலாவையும் சுபைர் ரலியல்லாஹு தஆலாவையும் என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்புனாங்க. இந்த 2 பேரும் என்ன நடக்குதுன்னு பார்க்கிறதுக்காக போகும்போது ஒரு கிணத்து மேட்ல 2 பெண்கள் தண்ணி இறைக்கும் போது பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் படை வந்திருக்குதே, அதுக்கு நான் தண்ணி இறைச்சு கொடுத்து என்னுடைய கடனை அடைச்சிருவேன் என்று ஒரு பெண் சொல்லிக் கொண்டிருந்தார். இது அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய காதுல வந்து விழுகுது. அப்பதான் முஸ்லிம்களுக்கு முதல் செய்தி கிடைக்குது, அந்த பக்கம் படை இருக்குது, அந்த பக்கம் ஒரு படை இருக்குதுங்கிற செய்தி முஸ்லிம்களுக்கு கிடைக்கிறது. உடனே அவங்க இன்னும் கொஞ்சம் ஆழமாக தேடி பார்க்கறாங்க. ஒரு ஆட்டு இடையன் கிடைத்தான். அந்த ஆட்டு இடையனை பிடிச்சாங்க. அவங்க கிட்ட கேட்டாங்க, அங்க யார் இருக்கிறா அந்த பக்கம்? அந்த பையன் எதேச்சியா சொன்னா, அபூ ஜஹலுடைய படை வந்திருக்கு. அபூ ஜஹலுடைய படையின் உடனே இவங்களால நம்ப முடியல. அவனை அடிச்சாங்க. உண்மையை சொல்லுன்னு கேட்டாங்க. அவன் அப்படி சொன்னான். நேரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த இடத்துக்கு அந்த பையனை கூட்டிட்டு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுகிட்டு இருந்தாங்க. தொழுகிற போது அவனை அடிச்சாங்க. உண்மையை சொல்லு, யார் அந்த பக்கம்? அந்த பையன் சொன்னா, அந்த பக்கம் அபூ ஜஹலுடைய படை தான் இருக்கிறாங்க. 2 தடவை அடிச்சாங்க. அப்போ அவன் என்ன செஞ்சான்? அபூ ஜஹலுடைய படை தான் சொன்னா. 3வது தடவை பார்த்தான், எதுக்கு உண்மையை சொல்லி இவங்கள்ட்ட அடி வாங்கணும்? இல்லங்க, அபூ ஜஹலுடைய படையில ஏதோ வியாபார கூட்டம் வந்திருக்குன்னு சொன்னான்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடித்தார்கள். அந்த பையனை பார்த்தார்கள். அவர் சொல்வது உண்மை என்பது தெரிந்தது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த சிறுவர் உண்மை பேசிய போதெல்லாம் நீங்கள் அடித்தீர்கள், பொய் பேசிய போது அடிப்பதை நிறுத்திக் கொண்டீர்கள். நல்ல ஸல்லல்லாஹு உங்களுக்கு புரிஞ்சு போச்சு, வந்திருப்பது அபூஜஹலுடைய படைகள் தான் வந்திருக்கிறது என்று தெரிந்து கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை ஒன்று கூட்டினார். அந்த பையன்கிட்ட கேட்டாங்க, அவங்க படை எத்தனை பேர் வந்திருக்காங்க? அவர் சொன்னாரு, எவ்வளவு பேர்னு தெரியாது. சின்ன பையனுக்கு கூட்டத்தை அளக்கிறதுக்கு தெரியாது இல்லையா, எவ்வளவு பேர்னு தெரியாது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணக்கிடுறார்கள். அல்லாஹ் கொடுத்த ஆற்றலை பாருங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஒரு நேரத்துக்கு அவங்க எத்தனை ஒட்டகம் இருக்கிறாங்க? அந்த பையன் சொன்னா 10 அறுப்பாங்க அல்லது 9 அறுப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கேட்டுவிட்டு சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், அவர்கள் 900 இருந்து 1000 பேர் இருக்கலாம் என்று சொன்னார். அப்படி சொன்ன பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு யதார்த்தம் புரிந்து போய்விட்டது. நாம் அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டத்தை எதிர்பார்த்து நாம இங்க வந்தோம். ஆனால் இங்கே நாம எதிர்பார்க்க வேண்டியது அபூ ஜஹலுடைய படை வீரர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்ற யதார்த்தம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. ஒரு நபி ஒரு களத்தில் எதிரிகளை பார்த்த பிறகு, எதிரிகள் வந்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு புறமுதுகு காட்டி போகக்கூடாது. இது நபிக்கான விதி. நபி எப்போதும் வீரத்திற்கு எதிர்ப்பட்டவராக இருக்க முடியாது. சண்டை வந்துருச்சு, வந்த பிறகு திரும்பி போக முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சஹாபாக்களை அழைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாம எதிர்பார்த்து வந்தது வியாபார கூட்டத்தை, ஆனா இங்க வர்றது எதிரிகளுடைய படை வந்திருக்கு, என்ன செய்யலாம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட உடனே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா எழுந்தார்கள். யா ரசூலல்லாஹ், நாம் சண்டை செய்வோம் என்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பியும் கேட்டாங்க, என்ன செய்யலாம்? உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா எழுந்தாங்க. அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், சண்டை செய்யலாம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா யார்? மக்காக்காரர். உமர் ரலியல்லாஹு தஆலா யார்? மக்காக்காரர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பியும் கேட்டார்கள், நான் சண்டை செய்யலாம் என்று நினைக்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? மூணாவது தடவையா ஒருத்தர் எந்திரிச்சாரு, மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவரும் சொன்னார், யா ரசூலல்லாஹ், சண்டை செய்யலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலாவது தடவையும் கேட்டாங்க, நான் சண்டை செய்யலாம் என்று நினைக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க? அப்போது எழுந்தார் ஹஜ்ரத் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா. அருமையானவர்களே, வரலாற்றில் மறக்க முடியாத மனிதர்களில் ஒருவர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா. மதீனா யாரால் இஸ்லாமத்திற்கு வந்தது என்கிற வரலாற்றை சொன்னபோது நான் இவருடைய பெயரை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். மதீனாவின் தலைவர்களில் ஒருவராக இருந்தார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். நேரே அவர் மக்களிடத்திலே போய் சொன்னார். அவருடைய மக்களை பார்த்து சொன்னார், நான் முஸ்லீம் ஆயிட்டேன், நீங்களும் முஸ்லிமானா தான் உங்க கூட நான் பேசுவேன் என்று சொன்னார். அவர் மீது இருந்த மரியாதையாலே மொத்த மதீனாவும் இஸ்லாத்தை தழுவியது என்று சொன்னேன். சொன்னா இல்லையா? அந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவங்க எழுந்தார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எங்களை நினைத்துத்தான் திரும்ப திரும்ப கேட்கிறீர்கள். திரும்ப திரும்ப நீங்க எங்களை நினைச்சு தான் கேக்குறீங்க மதீனாக்காரங்களை. ஏன்னா மதீனாக்காரங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்படி சொல்லும்போது எந்த அடிப்படையில் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்கன்னா அதுக்கு பேரு பைஅத்துன் நிசா. பைஅத்துன் நிசானா என்ன அர்த்தம்? எங்களுடைய பெண்களை பாதுகாப்பது போல உங்களை பாதுகாப்போம்னு அர்த்தம். அப்படின்னா எங்க ஊருக்குள்ள உங்களை பாதுகாப்போம்னு அதுக்கு அர்த்தம். இப்ப சண்டை எங்க இருக்கு? ஊருக்கு வெளியில இருக்கு. அதனால நீங்க அதை நினைச்சுதான், எங்களை நினைத்துத்தான் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கிறீர்கள். நாங்கள் என்ன சொல்லுவோமோ? ஏன்னா 313 பேர்ல 80 பேர் தான் மக்காக்காரங்க. 80 பேர் தான் மக்காக்காரங்க. மீதி இருந்ததெல்லாம் மதீனாக்காரங்க, விவசாயிகள், யுத்தத்தை பற்றி தெரியாதவர்கள். இரண்டாவது, யுத்தத்துக்காக அவங்க வரவும் இல்லை. அவங்க கையில இருந்ததே மொத்தம் 8 வாள். 8 வாள் தான் கையில வச்சிருந்தாங்க. கேடயங்கள் கிடையாது, விரல் விட்டு எண்ணக்கூடிய கேடயங்கள். 2 குதிரை. ஒரு குதிரை ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா இடத்துல, குதிரை மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா. மொத்தமா யுத்தத்துல 2 குதிரை தான். 70 ஒட்டகைகள். இந்த 313 பேருக்கு எத்தனை ஒட்டகைங்க? 70 ஒட்டகைகள். எந்த வகையான யுத்தத்திற்கான தயாரிப்பும் இல்லை, தற்காப்புக்கான சாதனங்களும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யுத்தம் செய்யலாம்னு நினைக்கிறேன். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா எழுந்து சொன்னார்கள். வரலாற்றில் வைரவரிகளுக்கு சொந்தமான வார்த்தைகள். எழுந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஆமன்னா பிக. நாங்க என்ன சொல்லுவேன்னு தானே நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஆமன்னா பிக, உங்களை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். வஸத்தக்னாக, உங்களை உண்மையான நபி என்று நாங்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்க நீங்கள் என்ன சொல்லீர்களோ அதை நாங்கள் செய்வோம். காத்தல்னா அன் யமீனிக வ அன் ஷிமாலிக், உங்களுடைய வலது பக்கத்தில், உங்களுடைய இடது பக்கத்தில், உங்களுக்கு முன்னால், உங்களுக்கு பின்னால், உங்களுக்காக நின்று நாங்கள் யுத்தம் செய்வோம். இம்லி பிஸ்மில் என்று சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா சொன்னபோது பெருமானாருடைய முகம் அப்படியே பளிச்சுன்னு வெளிச்சமாச்சு. இந்த ஹதீஸை அறிவிக்கிற அறிவிப்பாளர் சஹீஹுல் புகாரியில சொல்றாரு, சஅத் இப்னு முஆத் இப்படி பேச பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் வெளிச்சம் அடைஞ்ச அந்த காட்சியை நான் பார்த்தேங்கிறது இந்த உலகத்துல எனக்கு போதும். இந்த உலகத்தையே எனக்கு கொட்டி கொடுத்தாலும் அந்த காட்சியை நான் பார்த்ததற்கு ஈடாகாது என்று சொல்கிறார். எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் எவ்வளவு முக்கியமான கட்டம் அது. மக்காவின் காபிர்களை எதிர்கொள்வதற்காக களத்தில் வந்துவிட்ட நேரத்தில் எந்த வகையான தயாரிப்பும் இல்லாமல், பாதுகாப்பும் இல்லாமல், ஈமான் கொண்டு விட்டோம் என்ற ஒற்றை வார்த்தையில் ஒரு யுத்தத்திற்கு தயாராக நின்றது அந்த சமுதாயம். 313 பேர் கொண்ட அந்த சமுதாயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தைக்கு பின்னால் சொன்னார்கள், இம்லு பிஸ்மில்லா, அல்லாஹ்வின் பெயரால் நடங்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்களை பத்ர் களத்திலே எதிரிகள் இருந்த திசையை நோக்கி முன்னே நகர்த்தி கொண்டு வந்தார்கள். சஹாபாக்கள்
ரமலான் மாசத்தின் 17ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அதிகாலை சுபஹனுடைய நேரத்திலே முஸ்லிம்கள் ஒரு பக்கம் திரண்டிருந்தார்கள், மக்காவின் காபிர்கள் மறுபக்கம் திரண்டிருந்தார்கள். முஸ்லிம்கள் 313 பேர் இருந்தார்கள், மக்காவின் காபிர்கள் 1000 பேர் இருந்தார்கள். முஸ்லிம்கள் நிராயுதபாணிகளாக இருந்தார்கள், காபிர்கள் ஆயுதபாணிகளாக இருந்தார்கள். முஸ்லிம்கள் போர் பயிற்சி அற்றவர்களாக இருந்தார்கள், காபிர்கள் போர் வீரர்களாக இருந்தார்கள். முஸ்லிம்களிடத்தில் காசு பணம் இருக்கவில்லை, காபிர்களிடத்திலே காசு பணம் இருந்தது. ஆனால் அன்றைய வெள்ளிக்கிழமை காலையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை அந்த எதிரிகளுக்கு முன்னால் நிறுத்திவிட்டு அவருடைய கூடாரத்திற்கு உள்ளே வந்து சஜதாவிலே விழுந்து அல்லாஹ் இடத்திலே முறையிட்டார்கள். யா அல்லாஹ், யா ஹய்யூ யா கய்யூம், இன் துஹ்லிக ஹாதிஹில் இஸாபா, இறைவா இந்த சின்ன கூட்டத்தை நீ அழித்து விட்டால் லம் துஅபது அபதா, இந்த பூமியில் உன்னை வணங்க ஆள் இருக்காது என்று சொல்லி அழுதார்கள். யுத்தம் தொடங்கியது. அதிகாலை சுபஹுக்கு பின்னால் வெளிச்சம் வரத் தொடங்கிய நேரத்தில் யுத்தம் தொடங்கியது. சூரியன் ஒரு ஈட்டியின் அளவு உயர்வதற்கு உள்ளாக யுத்தம் முடிந்தது. முஸ்லிம்கள் வெற்றி அடைந்தார்கள். லுஹா நேரத்திற்கு உள்ளாக வெளிச்சம் வெளியேற தொடங்கிய போது யுத்தம் ஆரம்பமாச்சு. லுஹா நேரத்திற்குள்ளாக முஸ்லிம்கள் வெற்றி அடைந்தார்கள். அல்லாஹ் மகத்தான வெற்றியை முஸ்லிம்களுக்கு கொடுத்தார்.